ஐயனாரே உன்னை நம்பிதான் ஆரம்பிக்கிறேன். புண்ணிய கோடி வாழ்க, புருஷோத்தம ஒழிக. புண்ணிய கோடி வாழ்க, புருஷோத்தம ஒழிக. புதிய சட்டத்தை ரத்து செய், பழைய சட்டத்தை அமுல்படுத்து. புண்ணிய கோடி ரத்து செய். ஐயோ, புதிய சட்டத்தை ரத்து செய். பாடம் பண்றதுக்கு போதும் போது நேரம் இருக்குது. புருஷோத்தம ஒழிக, புண்ணிய கோடி. மெட்ராஸ சுத்தி பார்க்க போறேன், மெரினாவில் வீடு கட்ட போறேன். பாட்டுதான். நான் முதல் மெட்ராஸ சுத்தி பார்க்க போறேன். அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுமே. பணமே தேவையில்லப்பா. அவங்களே சொந்த செலவுல நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான வேலை ஏற்றி போறாங்களாம். யாரு? மெட்ராஸ்ல யாரோ ஏதோ கட்சி மாதிரி நடத்தானுங்களாம். அதுக்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியா என்ன மாதிரி அறிவாளிகளை தேர்ந்தெடுத்து கோஷம் போட கூட்டு போறாங்க. நீயா? நீதான் எந்த கட்சியும் இல்லையே, உனக்கும் அரைச்சிருக்க ரொம்ப தூரமாச்சே. மெட்ராஸ் அதை விட தூரம்டா முண்டம். டேய், நாங்க சொல்ற கோஷ்டம் மட்டும் போடு. 3 வேளை கறி மீனோட சோறு போட்டு 50 ரூபா பேட்டா கொடுக்குறாங்க. இதை கூர்த்துனோம்னா நோவுதான். அதான் பாடம் பண்ணிட்டு இருக்கேன். புண்ணிய கோடி வாழ்க. அப்ப நீ மெட்ராஸ் போறியா? வண்டி சாப்பாட்டுக்கு நிக்கிறியா? அப்ப மெட்ராஸ் வந்துருச்சா? சூப்பரா இருக்குப்பா மெட்ராஸ். மெட்ராஸ் தான் அண்ணா. இது மெட்ராஸ்ல வேலூர் பாடுற. நான் நினைச்சேன் அப்ப இப்படி ஓடுச்சுல வருங்க மெட்ராஸ். அது எப்படி ஜம்முன்னு இருக்கும். அண்ணா அதை கொஞ்சம் பாத்துக்கண்ணே. வேணாம் எல்லாம் நம்மளுக்கு நம்ப முடியாது. பிரியாணி சுட சுட சாப்பிட்டாதான். இல்ல நான் கிளம்புறேன். சரி வராது. ஏன் உட்காரு. இட்லி சாம்பார் சாப்பிடுறதுக்கு அவங்க கூட அங்க இருந்து வராங்க. இப்ப என்ன வேணும் உனக்கு? பேச்சுனே நமக்கு. காலைல சிக்கன் பிரியாணி, மத்தியானம் கறி குழம்பு, ராத்திரிக்கு மீன் குழம்பு. இந்த இட்லி சாம்பார் எங்க வீட்டுல சாப்பிட மாட்டேன். வேற வக்கீல் அவங்க கூட இந்த ஹோட்டல்ல இதான் இருக்கு. அப்ப ஹோட்டல மாத்து. உன்னோட பெரிய தொல்லையா போச்சே. தொல்லையா? இது அண்ணன் கிட்ட பிரச்சனை. ஒரு நியாயத்தை சொல்லுங்க. நம்ம கிராமத்து ஆளுங்க மெட்ராஸ் ஒரு தடவை சுத்தி பார்க்க நமக்கு ஆசைங்க. அதுக்கு இவங்கிட்ட வசதி இல்ல. அது தெரிஞ்ச கூட்டு வந்தேன். அப்ப நான் குத்தி காட்டுறது. இவங்க ஏதாவது கட்சி நடத்தானுங்களா? அந்த அரசியல் மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டானுங்க. ஐயா சாமி, நமக்கு அரசியலாம் தெரியாது, நம்மள விட்டுருக்கேன்னு கேட்டாங்க. அவனுங்க நாங்க எழுதி கொடுக்குற கோஷ்டம் மட்டும் நீ போடு, மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறேன். இவங்க எழுதி கொடுத்த கோஷ்ட மனப்பாடம் பண்றதுக்கு நான் பட்ட பாடு இருக்குதுங்களே. ஆட்டங்கரிலையும் கொளத்தங்கரிலையும் ஏரிக்கரிலையும் நான் மனப்பாடம் பண்ணுங்க. அப்படி என்னங்க கோஷம்? புண்ணிய கோடி வாழ்க, புருஷோத்தம ஒழிக. புதிய சட்டத்தை ரத்து செய், பழைய சட்டத்தை அமல்படுத்து. கஷ்டம் தான். கோஷ்டம் மாத்தி போட்டவங்க கறி என்ன அவனே? கோஷம் போடுறவங்களுக்கு கறி மீனோட சாப்பாடு போடுறது இவங்களுடைய வாக்குறுதி. இங்க வந்து இட்லி சாம்பார் போடுறானுங்க. இந்த ஹோட்டல் பாத்தீங்களா? நாய் சாப்பிடுமா? நாய் சாப்பிடுமா? நீங்க என்ன இந்த ஹோட்டல் முதலாளி மனுஷங்க சொல்றத சொல்லிட்டேன். புண்ணியகோடி சப்படையா கூட்டையா எப்படி ஆயிட்டம் பாத்தீங்களா? விட்டு போயிட்டாங்க பாத்தீங்க. ஏன்னா உரிமை குரல் கொடுத்தோன்னு ஓடுறானுங்களே. இவங்கள மக்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற போறானுங்க. பதி எதனா ஒண்ணு கொடுங்க. இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு போ. வரும்பத்தூர் கொடுத்துனேன். வரணும் உங்களுக்கு. காட்டுல மாவீரன் புருஷோத்தமன் போட்டி வாழ்க, புதிய சட்டத்தை ரத்து செய். மாவீரன் புருஷோத்தமன் புண்ணிய கோடி வாழ்க, மாவீரன் புருஷோத்தமன் புண்ணிய கோடி வாழ்க. வண்டி எடுத்து வண்டி விட்டு கீழே இறங்கடா. எதுக்கு கீழே இறங்குன்னு சொன்னேன்? என்ன கரெக்டாக சொல்லுவேன். இப்ப நீ என்னடா சொன்ன? புண்ணிய கோடி வாழ்க, புருஷோத்தம ஒழிக. நீ எழுதிட்டு கரெக்டா இருக்குது பாருங்க. அதான் படிக்கிறேன் நான். இனிமே புருஷோத்தம ஒழிகன்னு ஒரு வார்த்தை சொன்ன உன்னை தொலைச்சு விடுவோம். தொலைச்சு. ஓ, நீங்க சாப்பிட்டு வந்து கட்சி மாத்தீங்களா? நாங்க கட்சி மாறலையா, நீதான் வண்டி மாதிரி உட்காந்துருக்க. ஆமா, உன் கொடி என்ன கொடி? வெள்ளை கொடி. வெள்ளை கொடியா? இங்க பாரு என்ன கொடி பறக்குதுன்னு. ஐயோ, தெரியாம நான் மெட்ராஸ் போன இறக்கி விட்டாருங்கண்ணா. சரி சரி, வருத்தப்படாத. நீ சாப்பிட்டியா? எங்கண்ணா என்னென்னமோ சொல்லி கூட்டு வந்தானுங்க. கட்சியில 2 இட்லி சாம்பார், அது ஒரே உப்பு. அதான் பச்சை சாப்பிட்டு வண்டி ஓட்டுக்கிறேன். இந்த பாரு, இங்க 3 வேளை பிரியாணி போடுவாங்க முட்டையோட. 50 ரூபா பேட்டா கையில கொடுத்துருவாங்க. ஆனா நீங்களா தெய்வம். நான் இப்ப பேசாதுண்ணா. இங்க உன்னால பிரச்சனை எதுவும் வராத. மெட்ராஸ் போற வரைக்கும் பிரச்சனை வராதுண்ணா. டேய், அந்த துண்டரா இது நாள் வரை
நமக்கு எதிரான ஒரு இயக்கத்தின் அடக்குமுறை தர்பாரை அனுபவித்து வந்த தம்பி மின்னலூர் சுப்பிரமணியம் இன்று முதல் நமது இயக்கத்தில் இரண்டர கலந்து விட்டார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி சொல்றீங்க அப்படிதான். ஏன்னா எனக்கு என்ன கோஷம், இது பழைய கோஷம். ரொம்ப சிம்பிள். புருஷோத்தமன் வாழ்க, புண்ணிய கோட்டி ஒழிக, அவ்வளவுதான். ஓடு அப்படி வருதா? புதிய சட்டத்தை அமல் செய், பழைய சட்டத்தை ரத்து செய், அவ்வளவுதான். பாருங்க இப்ப கலைக்கிறேன். புருஷோத்தமே புருஷோத்தமே சொத்தமே ஆயிரம் புண்ணிய கோட்டி, ஆயிரம் புண்ணிய கோட்டி, ஆயிரம் புண்ணிய கோட்டி, ஆயிரம் புண்ணிய கோட்டி. எங்க சுப்பிரமணிய காணோம்? அவன் தொல்லை தாங்கள விட்டுட்டேன். நான் அப்பவே புருஷோத்தம் வண்டியில பார்த்தேங்க. ஒரு கோட்டை பிரியாணி இருந்தா பிரச்சனையா வந்துருக்காரியா? டிரைவர் வண்டி எடுத்து போமா அவனை பாத்துக்கலாம். ஆயிரம் புண்ணிய கோட்டி, ஆயிரம் புண்ணிய கோட்டி, ஆயிரம் புண்ணிய கோட்டி. வண்டி எங்க மாநாட்டுக்கு தான் போதா? ஆமா சார். சார் இந்த வண்டியை சோதனை போட்டு பிரயோஜனம் இல்ல. பின்னாடி வர வண்டியில சோடாபால் சுப்பிரமணியன் ஒருத்தன் வரணும். அவனை மட்டும் மெட்ராஸ்ல விட்டுறாதீங்க சார். ஏன் நிலவரம் கலவரம் ஆயிடு சார். அவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க புறப்படுங்க. ஆயிரம் புண்ணிய கோட்டி, ஆயிரம் புண்ணிய கோட்டி, புருஷோத்தமன். நீ வண்டி எடுத்து ஸ்டேஷன் போ. அவன் யாரு என்னன்னு விசாரிச்சு வந்துடுறேன். சரிங்கய்யா. ஆவீரன் புருஷோத்தமன், ஆவீரன் புருஷோத்தமன். புண்ணிய கோட்டி, ஆவீரன் புருஷோத்தமன். இது வந்துச்சு சார். புண்ணிய கோட்டி. ஆளு கிடைச்சானா அப்படியே என்கிட்ட கொடுத்துருங்க சார். ஏயா இந்த கேஸை வச்சு அப்படியே உங்க போஸ்டுக்கு நான் வந்துருவேன் சார். ஆவீரன் புருஷோத்தமன், ஆவீரன் புருஷோத்தமன். புண்ணிய கோட்டி. யாரா இங்க சோடா பாட்டில் சுப்பிரமணி? நான் தாங்க. இறடா கீழே. ஐயா சொல்றேன் இறங்கடா. யோ நீ வண்டி எடுத்துட்டு போயா, நான் இவனை விசாரிச்சு அனுப்பி வைக்கிறேன். மாவீரன் புருஷோத்தமன், மாவீரன் புருஷோத்தமன். புண்ணிய கோட்டி, புண்ணிய கோட்டி. இதுக்கு முன்னால நீ சோடா பாட்டில் எங்க அடிச்சிருக்க? சார் சோடா குச்சி தான் சார் எனக்கு பழக்கம், அடிச்சுலாம் பழக்கம் இல்ல சார். எங்க பரம்பரையா சோடா பாட்டில் தான் சார். அதான் என் பேர் சோடா பாட்டில் சுப்பிரமணியம். அதான் சோடா பாட்டில் கையில வச்சிருக்கியா? சார் இல்ல சார், இது ஜில்லுன்னு இல்ல. அதான் இங்க ஐஸ் வாங்கி கூலா சாப்பிடலான்னு கடையை தேடிட்டு இருக்கேன். குடிக்க வச்சிருக்கியா இல்ல கடையை அடிச்சு நொறுக்க வச்சிருக்கியா? சார் 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 இல்ல சார். ஐயா உண்மையை சொல்லு, நீ புண்ணிய கோட்டி ஆளா புருஷோத்தம ஆளா? சார் எனக்கு புண்ணிய கோட்டியும் தெரியாது, புருஷோத்தமும் தெரியாது சார். மெட்ராஸை சுத்தி பார்க்க நினைச்சேன், பஸ் காசு இல்ல. இவங்க ஓசிலே வேன்ல ஏற்றி போறாங்க, அதான் ஏற்று சார். உங்களை மாதிரி ஆளுங்களால தாண்டா மாநாட்டுக்கு வர உண்மையான தொண்டர்கள் மேல கூட சந்தேகம் வருது. இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத, ஒழுங்கா ஊர் போய் சார். மெட்ராஸுக்கு என்ன பக்கம் போகணும் சார்? நேரா போயா. சரி ஜீப் எதுவும் கொண்டு வரலீங்க? ஓ இல்ல வரேன். ஓ பாட்டில் கொடுத்துட்டு போயா. ஆமா தாகமா இருப்பீங்க, இது கூட நான் கொடுக்கல. எப்படி? ராமா கண்ணு, யோகா பண்ணது போதும். இந்த ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ஆமா என்னது, அவ என்னமா மாதிரி பண்றா? நீயும் அதே மாதிரி பண்ணலாம் இல்ல? போதுண்டா, பாலை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க. ரொம்ப பண்ணினா இழைச்சு போயிடுவாடா. வீட்டுல பண்றதுதான்டா நல்லது. ரோட்ல போய் குதிச்சு எவனாவது கிண்டல் பண்ணா கேலி பண்ணான்னு சொல்லி அழுதுட்டு வர்றது. பாப்பா அங்க பாத்தியா, எதுவுமே பண்ணாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறத. நான் நினைக்கிறேன் இவளுங்க பெருமைக்காகவே மேல வந்து பந்தா பண்றாளுங்கன்னு நினைக்கிறேன். Am I right? அம்மா அதுவும் எக்ஸசைஸ் தான், அதுக்கு பேர் யோகா. அது அப்படித்தான் பண்ணணும். ஓ உனக்கு அது தெரியாதா? தெரியும். அப்ப இதை விட்டுட்டு அதை பண்றது நல்லா இருக்கும் போல இருக்குது. நிறுத்துடி, இனிமே நீ யோகாவே பண்ணாத. அவளை மாதிரி எக்ஸசைஸே பண்ணு. இல்லன்னா உன் பொண்ணுக்கு எக்ஸசைஸே பண்ண தெரியாதுன்னு 4 பேருக்கிட்ட பெரிய பந்தாவா பேசிப்பா. நீ சொல்றது கரெக்ட்மா. அடேங்க அப்பா, நான் என்னமோன்னு நினைச்சேன். யோகாவுல அசத்திட்ட போ. நிறுத்துடி, நிறுத்து. பழையபடி நீ யோகாவே செய். உனக்கு அதான் நல்லா இருக்கு. அதுவும் கரெக்டாமா. வாங்கண்ணே. என்னண்ணே 3 மாசமா உங்களை ஆளையே இந்த கடை பக்கம் காணோம். இந்தாங்கண்ணே. நான் கேட்கவே இல்லை, அதுக்குள்ள உடைச்சிட்டீங்களா? அண்ணா கேட்கலைனாலும் கொடுக்க வேண்டியது கடமைண்ணே. வெயில்ல களைப்பா வந்திருப்பீங்க, சில்லுன்னு இதை குடிங்க. மெட்ராஸ் என்ன பண்பான ஊரு. இன்னைக்கு இந்த கடை இருக்குதுன்னா அதுக்கு காரணமே நீங்க தானே.
அன்னைக்கு அந்த கபாலி இந்த கடையில வந்து கலாட்டா பண்ணும்போது அன்னைக்கு மட்டும் நீங்க அவன் மண்டைய உடைக்கலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு இந்த கடையே இங்க இருக்காதுண்ணே. எந்த கபாலி, எந்த மண்டை? நீங்க என்ன வேற யாரோ நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் மெட்ராஸுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கேன். நான் காசு விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பேன். இந்த பாட்டில் குடிச்சனே அது எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க, கொடுத்துட்றேன். அண்ணே உங்ககிட்ட பணத்தை வாங்கினா நன்றி கட்டவன் ஆயிடுவேண்ணே. பணத்தை உள்ள வைங்கண்ணே. மெட்ராஸ் நெசமாலுமே நல்ல ஊர் தான். நீங்க நல்லா இருக்கணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ நல்லா இருக்கணும்யா, நல்லா இருக்கணும்யா. அம்மா நீங்க யாரு, எதுக்காக என் காலில் விழுந்தீங்க? என்னண்ணா, எனக்கு தொழில் கத்து கொடுத்த குருவே நீங்க தான். அதை நீங்க மறந்தாலும் நான் மறக்க முடியுமாண்ணே? நான் கத்து கொடுத்தேனா? என்ன தொழில்? பாக்கெட் தான். என்ன பாக்கெட்? சிகரெட் பாக்கெட்டா? பிக் பாக்கெட்ண்ணா. பிக் பாக்கெட்டா? அண்ணா ஒரே ஒரு வேண்டுகோள்ண்ணா. என்ன? உங்க தலைமை சிஷ்ய யாருன்னு கேட்டா அதை நான் தான் சொல்லிக்கிற உரிமையை எனக்கு நீங்க கொடுக்கணும்னா சொல்லிக்கங்க. அண்ணே இது போதும், எனக்கு இது போதும். என்ன இப்ப எல்லாம் பாக்கெட்ல பர்ஸ் வச்சுக்கிது இல்லையா? உன் தொழில என்கிட்டே நீ காட்டுறியா? நீ முயற்சி பண்ணி பார்த்தேன், நல்லா பார்த்த. நான் உஷாரா நாள் தெரியுமா, அதான் பாக்கெட்டே வைக்கிறது இல்ல. இருக்கா இல்லையா? தாடி இருக்கான்னு கேட்கறானா? இல்லைங்க. முடியுமா முடியாதா? சொடக்கு போடுறதுக்கு முடியாதுங்க. தருவியா மாட்டியா? இதை மட்டும் தரவே மாட்டேங்க. ஐயா, உங்கள யாராவது ஒருத்தர் லேசா மூச்சு விட்டாலே என்னால தாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது எல்லாரும் திடீர்னு உங்க ஆயுதத்தை தூக்குனீங்கன்னா நான் எப்படிங்க தாங்குவேன்? நீங்க அடிங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனா எதுக்காக அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இருக்கான்னு கேட்டான், இல்லன்னு சொன்னேன். முடியுமான்னு கேட்டான், முடியாதுன்னு சொன்னேன். தருவியான்னு கேட்டான், மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் உன்னை அடிக்காம என்னடா பண்றது? இப்படி கண்டபடி கழுத்து ஆட்டாதீங்கன்னா கழுத்திலேயே முடிச்சு விழுந்துற போகுது. எப்ப தர? எப்ப தரேன்னு இப்படி பிடிச்சு பிடிச்சு கேட்டீங்கன்னா நான் அண்ணா சிரமம் பார்க்காம 3 கடை தள்ளி போனீங்கன்னா முடிவெட்ட கடை. அங்க லேசா தலையை நிறுத்தீங்கன்னா 3 நிமிஷத்துல மூட்டை எடுத்து தந்துட போறான். எதைன்னு சொல்லாம எப்ப தர போறேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் என்னன்னு சொல்றது? கேட்டா இல்லைன்னு மட்டும் சொல்லாத. தர்றேன், ஆனா இப்ப இல்லைன்னு சொல்லு, நான் பேசாம போயிடுறேன். அவ்வளவுதானே. நான் இப்ப நான் என்னன்னு சொல்லணும்? தர்றேன், ஆனா இப்ப இல்லைன்னு சொல்லு. சொல்லிடுறேன். நான் தர்றேன், ஆனா இப்ப இல்ல. இவன் நானே தர்றேன், ஆனா இப்ப இல்ல. என்ன வேற யாரோன்னு நினைச்சுக்கிட்டு இந்த கோஷ்டி ஆட்டோல துரத்துறானுங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, தர்றேன், ஆனா இப்ப இல்ல.